இளைய சமுதாயத்துக்கு நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்க? சரி, இன்னைக்கு இளைய தலைமுறை ரொம்ப அறிவார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அவங்கள சரியா வழிநடத்த வேண்டியது. நேத்து ரொம்ப சங்கடமான செய்தி ஒண்ணு. இயற்கையாவே தமிழர்களுக்கு ஒரு பெரிய அறிவு ஆற்றல் இருக்கு. அது ம். காலங்காலமா நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு அறிவியலு, மருத்துவம், வானியல் எல்லாத்தையும் கணிதம் பின்னி பெடல் எடுத்து வச்சிருக்காங்க. இன்றைய மாணவர்களுக்கு புத்தக கல்வி மட்டும் தான் ஒரு சரியான கல்விய குடுக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல அத தாண்டி ஒரு மாணவர்கள் என்ன கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? புத்தகங்கிறதுக்கு அது கல்வியே இல்லை சார். புத்தகங்கிறது ஒரு ஒரு டூல் தான். அது ஒரு டூல். கல்விங்கிறது விசாலமானது. மற்றும் உங்களுக்கு அறிமுகம் தேவையில்ல. தமிழாலே உலகத்தையே நீங்க கவர்ந்திருக்கிறீங்க இந்த சின்ன வயசுல. ரொம்ப சந்தோஷம் உங்கள சந்திச்சதுல. நன்றி. அம் சின்ன வயசுலயே இப்படி ஒரு தமிழ் ஆர்வம் வர்றதுக்கான காரணம் என்னங்க? பள்ளிக்கூடத்துல இருந்த ஆசிரியர்கள் தான். அம்மா. ஏன்னா அது நம்ம மொழி தானே சார். நான் ஒரு 6ஆம் வகுப்பு வரைக்கும் ஆங்கில வழி கல்வி. 6ஆம் வகுப்புக்கு மேல ஆங்கில வழி கல்வியில அதிகமா அங்கே கட்டணம் கட்ட முடியல அப்படின்னு தமிழ் வழிக்கு மாறணும். தமிழ் வழிக்கு மாறுனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப சுலபமா இருந்தது படிக்கிறது. அங்கே ரொம்ப சிரமமா இருந்துச்சு. நான் ரொம்ப மக்கு பையன் சார். ரொம்ப கும்பிட்டேன். ஒண்ணும் ஏறாது. இங்க வரும்போது அப்பதான் தெரிஞ்சு எனக்கு மனப்பாடம் பண்ணி வராது. புரிஞ்சுக்கிட்டா தான் வரும் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சது. அப்புறம் இங்க வந்ததுக்கப்புறம் ரொம்ப இல்ல. 10வதுல ஒரு 500க்கு 484 மார்க் வாங்குற அளவுக்கு சுமாரா படிச்சாலும், மத்த விஷயங்கள புரிஞ்சுக்க முடிஞ்சது, தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்ப நமக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு ஆற்றல் வெளிய கொண்டாரணும்னு நெனைக்கிறப்ப, அந்த பேச்சு அந்த ஆற்றல் நமக்கு இருக்குங்கிறத ஆசிரியர்கள் ஊக்குவிச்சு, நம்ப வச்சு கொண்டு வந்தாங்க. அப்ப பேசுறோங்கிறப்ப என்னத்தையாவது பேசிற முடியாது இல்லையா? அப்ப என்ன பேசலாம்னா, நம்ம மொழி பேசுறது தான் நமக்கு சுலபம். அது மகிழ்ச்சி. அது இனிமையா இருந்தது. அப்ப அது சார்ந்து பேசணும்னா தகவல் வேணும். தகவல தேட ஆரம்பிச்சோம். தேடும்போது என்ன தகவல் பேசலாம்? அப்ப சமூக அறிவியல், சமூக அரசியலோட சேர்த்து மொழி பற்றியும் எடுத்து பேசுறப்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அப்படியே வந்துருச்சு. சூப்பர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா அதுதான். இப்ப தமிழ் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல எல்லாருமே பேசிட்டு இருந்தாலும், தமிழ்ங்கிறது நம்ம உயிருக்கு மேல அப்படின்னு நம்ம நேசிக்கக்கூடிய ஒரு விஷயம். அத பேசும்போது நான் நெறைய உங்க ஷோலாம் பார்த்துருக்கேன். அவங்க பேசும்போது அந்த தமிழ் உச்சரிப்பு, அந்த எதுகை, மோனை அந்த உச்சரிப்பை கேட்கிறவங்களுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வர மாரியான விஷயங்கள கொண்டு வருது. இளைய சமுதாயத்துக்கு நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்க? சரி, இன்னைக்கு இளைய தலைமுறை ரொம்ப அறிவார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அவங்கள சரியா வழிநடத்த வேண்டியது. நேத்து ரொம்ப சங்கடமான செய்தி ஒண்ணு. எந்த கான்பூரா, ஜெய்ப்பூர் ஏதோ ஒரு ஐஐடில படிச்ச மாணவர் 12,000 கோடி மதிப்பிலான ட்ரக்ஸ் உற்பத்தி பண்ணியிருக்கிறாரு. டெல்லி போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க. 12,000 கோடி மதிப்பிலான ட்ரக்ஸ தயாரிக்கிற அளவுக்கு ஒருத்தனுக்கு அறிவு இருக்குன்னா, அத ஆக்கப்பூர்வமா செயல்படுத்தியிருந்தா, அவன் ஐஐடி ஸ்டூடண்ட். ம். அப்ப அவங்கள நல்வழிப்படுத்த வேண்டிய பெரிய பொறுப்பும் கட்டாயமும் இருக்கு. எருமுனை கத்தியா இருக்கிறாங்க. பயங்கரமான அறிவோட இருக்காங்க. ஆற்றலோட இருக்காங்க. எனர்ஜிட்டிக்கா இருக்காங்க. எக்ஸ்போஷர் ஜாஸ்தி. கத்துக்கிறது எக்கச்சக்கமா இருக்குன்னா, அப்ப அவங்கள சரியா வழிநடத்துனா, அவங்க எந்த உயரத்துக்கு போவாங்க. கொஞ்சம் வழி புரண்டுட்டாங்கன்னா சிக்கலா ரொம்ப ஆபத்தாவும் அமையறதுக்கான வாய்ப்பு. அதனால இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள வழிநடத்த வேண்டிய கட்டாயம் பொறுப்பும் பெரியவர்களுக்கு இருக்கு. இளைஞர்கள் நம்ம இந்த சமூகத்தின் ஒரு பகுதி கிடையாது. இந்த சமூகத்திற்காக பங்காற்ற வேண்டியவர்கள்ங்கிறத மனசுல வச்சு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க இருக்கிற எல்லாரும் இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒண்ணு செய்யணும்னு நெனைச்சிட்டோம்னா, அந்த சமூகம் ரொம்ப சாலச்சிறந்த உலகமே நம்ம இந்தியாவுல இருக்கிற இளைஞர் தொகைய பார்த்து வியந்து போய் நிக்குது. எப்புட்றா அந்த நாட்டுல இவ்வளவு இளைஞர்கள் எல்லாம் அறிவாளியாவும் இருக்கானே! உலகத்துல இருக்க எல்லா பெருநாடுகளுடைய பெருநிறுவனத்தின் தலைமை பகுதியிலயும் நம்ம ஆட்கள் தான். இயல் இயற்கையாவே தமிழர்களுக்கு ஒரு பெரிய அறிவு ஆற்றல் இருக்கு. அது ம். காலங்காலமா நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு அறிவியலு, மருத்துவம், வானியல் எல்லாத்தையும் கணிதம் பின்னி பெடல் எடுத்து வச்சிருக்காங்க. அது நம்ம மரபணுல இருக்கு. அத நம்ம சரியா வழிநடத்தணும்னா, உலகத்தின் தலை சிறந்தவர்களா நம்ம தான் இருக்கோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓ! அதுக்கு ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது தமிழ் அப்படிங்கிற தமிழர் ஒருத்தர் தான் அதாவது தமிழர்கள் தான் உலகத்துக்கே முதல்ல எல்லா விஷயத்தையும் சொல்லிக் எல்லாத்தையும் நம்ம குடுத்தவங்க. கண்டுபிடிச்சிட்டோம் சார். அத நம்ம சரியா பயன்படுத்தும்போது, இளைஞர் சக்தி ஒரு பெரிய சக்தியா வரும். கல்லூரி பத்தி சில எனக்கு வார்த்தைகள்ல. பொதுவா கல்லூரி அப்படின்னா எல்லாரும் கட்டடங்கள பார்ப்பாங்க. நான் எப்பயுமே ஒரு கல்லூரினா அது பேராசிரியர்கள் கையில இருக்குன்னு நம்புற ஆளு. கட்டடங்கள் நல்லா இருக்கலாம். சுற்றுச்சூழல் அழகா இருக்கலாம். பெரிய மரப்பிழைகளால இழைச்சிருக்கலாம். ஸ்மார்ட் கிளாஸ் கம்ப்யூட்டர்லாம் இருக்கலாம். ஆனா, இங்க இருக்கிற பேராசிரியர்கள் ரொம்ப முக்கியம். பேராசிரியர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நண்பர்களா இருக்கிறாங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த மாணவர்கள் சரியா பள்ளிக்கூடத்துல கூட பயலுக சொல்றத கேட்கிற இடத்துல இருப்பான். கல்லூரியில நீ என்ன சொல்றது? நான் என்ன கேட்கிறதுன்னு தான் இருப்பான். அப்ப அவன் மனச கொள்ளையடிக்கிற ஒரு பேராசிரியர் வேணும். அவன புரிஞ்சுக்கிற ஒரு பேராசிரியர் வேணும். அவனோட உட்கார்ந்து பேசுற ஒரு பேராசிரியர் வேணும். அவர் சொன்னா அவன் கேட்பான்டா! அப்படிங்கிற ஒரு எல்லா காலேஜ்லயும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பயங்கர ரிப்பலா ஒரு பையன் இருப்பான். அட்டாவடியா இருப்பான். எல்லா வாத்தியாரையும் எதிர்த்து கேட்பான். ஒரு வாத்தியாருக்கு அடங்கி போயிடுவான்.
ஏன்னா அவர் பயமுறுத்துறாரு, இன்டர்னல் மார்க் அதெல்லாம் கிடையாது. அவர் எங்கேயோ ஒரு இடத்துல மனசை தொட்டிருக்காரு. அப்படி ஆசிரியர்கள் தேவை. இங்கே ஓரளவு அது மாதிரியான ஆசிரியர்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. இருக்கிற பிரின்சிபல்ல இருந்து எல்லா ஆசிரியர்களும் எப்படியா அந்த பசங்க நாங்கள் கொண்டு வந்துடணும் சார் அப்படின்னு நினைக்கிறேன். செக்ரட்டரிட்ட பேசும்போது, சார் ஒரு பையன் சார் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். இன்னைக்கு வந்து பெட்ரோலியம் இன்ஜினியரிங் நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வச்சேன். அந்த பையன் நல்லா சம்பாதிக்கிறான் சார். ஒவ்வொரு தடவை ஊருக்கு வரும்போது அவங்க அம்மா அப்பா வந்து பார்த்து சொல்லாமல் போக மாட்டாங்க சார். நினச்சி அந்த ஊகை அடைகிறது இருக்குல்ல. நான் ஒரு காலேஜ் கட்டினேன், இல்லை இவ்வளோ வந்து போன வருஷம் எங்கள் ப்ராஃபிட் இவ்வளோ சார், இந்த வருஷம் எங்கள் டர்ன் ஓவர் இவ்வளோ சார்னு சொல்லாமல், போன வருஷம் எங்கள் காலேஜில் படித்த பையன் இப்படி ஒரு இடத்துக்கு போயிருக்கான் சார், இந்த வருஷம் அந்த ஊர்லேருந்து ஒரு 10 பையில வந்திருக்காங்க சார்னு சொல்கிறது இருக்குல்ல. அது ரொம்ப ஆரோக்கியமாகவும் அது ரொம்ப மன நிறைவாகவும் இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறுதியா ஒரு கேள்விங்க. இன்றைய மாணவர்களுக்கு வந்து புத்தக கல்வி மட்டும்தான் ஒரு சரியான கல்வியை கொடுக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல அதை தாண்டி ஒரு மாணவர்கள் என்ன கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? புத்தகங்கிறதுக்கு அது கல்வியே இல்லை சார். புத்தகங்கிறது ஒரு ஒரு டூல் தான். அது ஒரு டூல். கல்விங்கிறது விசாலமானது சார். ஏன் புத்தகம் தான் கல்வினா எல்லாரும் வீட்டுக்கு பார்சல் அனுப்பிச்சிடலாமே புத்தகத்தை. நீங்களே படிச்சுங்கப்பான்னு சொல்லிடலாம். ஏன் பேராசிரியர்கள் வச்சிருக்கோம்? ஏன் ஒரு லெபராட்டரி வச்சிருக்கோம்? ஏன் ஐவி கூட்டி போறோம்? ஏன் நிறைய பேர் ஒரு இடத்துல சேர்ந்து படிக்க வைக்கிறோம்? வாழ்க்கை முழுவதும் கல்வி தான். கண்ணதாசனுடைய கவிதை தான் ஒண்ணு. பிறப்பின் வருவது யாதனை கேட்டேன், பிறந்து பாரன் இறைவன் பணித்தான், அறிவெனப்படுவது யாதனை கேட்டேன், அறிந்து பாரன் இறைவன் பணித்தான், கல்வி என்பது யாதனை கேட்டேன், கற்றுப்பாரன் இறைவன் பணித்தான், வரிசை சொல்லிட்டே வருவார். மனையால் சுகமெனில் யாதனை கேட்டேன், மணந்து பாரன் இறைவன் பணித்தான், பிள்ளை என்பது யாதனை கேட்டேன், பெற்றுப்பாரன் இறைவன் பணித்தான், இறப்பின் பின்னது யாதனை கேட்டேன், இறந்து பாரன் இறைவன் பணித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிடிப்பார். அனுபவித்து அறிவதுதான் வாழ்க்கை என்றால் ஆண்டவா நீ எதற்கு என்று கேட்டேன், ஆண்டவன் சற்றே அருகில் வந்து அந்த அனுபவமே நான் தான் என்றான் அப்படின்பார். அதுதான் கல்வி. எல்லாமே கமலஹாசன் சார் எடுத்துங்க. ஒரு ஸ்கூல் சின்ன வயசுலேயே படிக்கிறேன். ஆனால் அவருடைய வெக்காபுலரி இங்கிலீஷில் யார் யார் பீட் பண்ண முடியுமா? அவருக்கு இருக்கிற அறிவு என்ன? புத்தக அறிவுனா நம்ம சப்ஜெக்டிவ் இருக்க புத்தகங்களை மட்டும் மாட்டிக்கிறோம். இல்லை நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே அறிவு. அதான் கற்க கசரட கற்றவை கற்பது. எல்லாத்தையும் படி. அதில் எது சரியோ அதை தெரிஞ்சுக்க, அதுபடி நில்லுன்னு சொன்னதுதான் எல்லாமே கல்வி சார். நம்ம கூட படிக்கிறவங்க, பேருந்தில் போகிறவங்க, எங்கேயோ ஒரு கீரை வைக்கிற அம்மா, யாரோ ஒரு கொய்யாப்பழம் வைக்கிறாங்க, எல்லாமே பாடம் சார். எல்லாமே கல்வி. அதை கத்துக்க நம்ம எப்போ தயாராகிறோமோ அன்னைக்கு நம்ம வந்து இந்த உலகத்தை ஜெயிக்க தயாராகிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. தேங்க்யூ. நன்றி சார். இந்த சின்ன வயசுலயே ரொம்ப பக்குவமா ரொம்ப அருமையா கண்டிப்பா இது ஒரு தமிழ் கொடுத்த ஒரு அறிவா இருக்கும் தான் நான் நம்புறேன். நன்றி. உங்களோட நன்றி சார். பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ.